ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு திருப்பாவை பாடல் 6 சொல்லி அதற்கான விளக்கங்களை நான் சொல்ல வந்திருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பாவை பாடல் 6. புல்லும் சிலம்பினகான் பொல்லரையின் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கன் பேரருவம் கேட்டிலேயோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலகழிய காலோச்சி வெள்ளை தரவில் தொழிலமர்ந்த வித்தனை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியென்று பேரருவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவா. இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம். ஆயர்பாடியிலே அதிகாலை பொழுது, அந்த பொழுது எவ்வாறு அழகாக விடுகின்றது என்பதை சொல்லி கிருஷ்ணனுடைய வீரத்தை, தன் கணவனாகிய கண்ணனுடைய வீரத்தை எல்லாம் இதை பறைச்சாற்றி, அதே நேரத்தில் கண்ணன் எவ்வளவு தாய் அன்பு உடையவன், தாய்மார்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கக்கூடியவராக கண்ணன் இருந்தார் அப்படின்றதையும் அழகாக சொல்லி, அவனை வழிபட்டால் என்ன நன்மை நமக்கு ஏற்படும் என்பதை அழகாக இந்த பாடலிலே சொல்கின்றாள் ஆண்டாள். அதிகாலை பொழுது பறவைகள் எல்லாம் அழகிய குரலால் ஒலி எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன. கருடாழ்வார்க்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற அந்த கிருஷ்ணன் அந்த பெருமானின் ஆலயங்களை எல்லாம் அந்த காலை பொழுதிலே வலம்புரி சங்கினுடைய ஒளியானது ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த சத்தம் உன் காதில் விழவில்லையா என்று கேட்கின்றார்கள். ஏன்னா இங்கே ஒரு பெண் தூங்கிக் கொண்டிருக்கின்றாள். அவளை எழுப்புவதற்காக தோழிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவள் வீட்டு வாயிலே வந்திருக்கின்றார்கள். அவங்க சொல்றாங்க, பறவைகள்லாம் கத்துது, அதே நேரத்தில் பெருமாளுடைய கோயிலில் வலம்புரி சங்கினுடைய ஒளியானது கேட்குது, அதெல்லாம் உன் காதில் விழலையா, உடனடியாக நீ எழுந்திருன்னு சொல்றாங்க. அவ்வாறு சொல்லும் பொழுது கிருஷ்ண பரமாத்மாவினுடைய ஒவ்வொரு லீலைகளையும் வீரத்தையும் அந்த தன்னுடைய கணவனாக வரக்கூடிய அந்த கண்ணனுடைய வீரத்தை பற்றி சொல்லும் பொழுது, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலகழிய காலோச்சி என்று சொல்லும் போது, கண்ணனை கொல்வதற்காக அந்த அரக்கி வருகின்றாள். அவன் என்ன பண்றான்னா, தன்னுடைய பாலை கொடுத்து அந்த இறைவனை கொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாள். ஆனால் அவள் என்ன நினைச்சு வந்தாலோ அதெல்லாம் அங்கே நடக்கல. அந்த முளையில் அவள் என்ன பண்றா, விஷமுடைய நஞ்சை கலந்திருக்கின்றாள். அந்த நஞ்சை அந்த குழந்தை வாயில வைக்கும் போது குழந்தை இறந்துரும்னு நினைச்சா. ஆனா அந்த நஞ்சு பாலை கண்ணன் உண்டதால் அவள் என்ன பண்ணல, இறைவன் இறக்கவில்லை. இறைவன் என்ன பண்றாருன்னா, அவளுடைய அனைத்து அங்கங்களும் நாடி நரம்பெல்லாம் செயலிழந்து போக செய்து அவளை கொன்று விடுகிறார் கண்ணன். அங்கே கொண்டாலும் கூட அவளுக்கும் சொர்க்கத்தில் இடம் கொடுத்தாள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவள் அந்த ஒரு நிமிஷ நேரம் தாயா இருந்து அவளுடைய மடியில கிருஷ்ணரை போட்டுட்டு கண்ணனை போட்டு அவளுடைய முளைப்பாலால என்ன பண்றா, அந்த விஷமுடைய பாலை கண்ணனுக்கு தருகின்றாள். அப்ப அந்த தாய் அன்போடு அவள் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அந்த கண்ணன் என்ன பண்ணாரு, அவளும் ஒரு தாய் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி சொர்க்கத்தில் இடம் கொடுத்தார். அடுத்தபடியாக கிருஷ்ணரை அழிப்பதற்காக யார் வரதுன்னு கேட்டா, சகடாசுரன் சக்கர வடிவத்தில் வருகின்றான். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளை தொழில் அமர்ந்த வித்தகனை. அப்போ அந்த வித்தகனை அவனை சகடாசுரனை என்ன பண்றாரு, இறைவன் அவனையும் அழித்து அவனையும் கொன்றி ஆயர்பாடியை காப்பாற்றி தன்னையும் காப்பாற்றினார். தன்னை காப்பாற்றிக் கொள்வதாக நினைத்து ஆயர்பாடியை காப்பாற்றினார். அந்த மாதிரி இருக்கின்ற அந்த இறைவனுடைய புகழை எல்லாம் அந்த ஆட்டால் சொல்லும் போது, முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியென்ற பேரரவம். அவங்கெல்லாம் எழுந்ததுக்கு அப்புறம் அரியனுடைய நாமத்தை, தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் அந்த நேரத்தில் எழுந்துட்டாங்க. அப்ப அந்த யோகிகளும் முனிவர்களும் அந்த ஆயர்பாடியிலே எழுந்து அந்த அரியனுடைய நாமத்தை எல்லாம் சொல்லி அவருடைய வீரத்தை எல்லாம் சொல்லி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கின்றனர், அவரை வணங்குகின்றனர். அது போன்று அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது நாங்களும் என்ன பண்றோம், எங்களுடைய உள்ள அழுக்குகளை எல்லாம் நீக்கி இறைவனோடு நாங்களும் ஒன்றுபட்டு விட்டோம். காரணம் என்னன்னா, நாங்கள் என்ன வேண்டி வருகின்றோமோ அந்த வரத்தை அந்த இறைவன் எங்களுக்கு
தர வேண்டும் என்பதற்காக தான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாடல்ல ஆண்டாள் தன் கணவனாகிய கண்ணனுடைய வீரத்தையும் அதே நேரத்தில் புகழினையும் எடுத்து கூறி தாய் அன்பு எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை அழகாக, ஏன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டா, அந்த அரக்கியை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிட்டார். அதனால் தாய் உள்ளம் மிகவும் புனிதமானது அப்படின்றதை எடுத்து சொல்லி அனைவருக்கும் அருள் தரக்கூடியவன் அந்த பத்மநாபனாகிய இறைவன் என்பதை அழகாக இந்த பாடலை விளக்குகிறார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பாடல் 7 பாடி திருப்பாவை பாடல் 7 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வர. நன்றி, வணக்கம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.